இப்போ நாம் வந்து ஒரு சிம்பிளான அர்ஜெண்ட்டான ஒரு தக்காளி சாதம் செய்ய போகிறோம். அது வந்து நம்ம டெய்லி வந்து ஸ்கூலுக்கு என்ன கொடுக்குறதுன்னு யோசிக்கும் போது இப்படி ஒன்று பண்ணி பாருங்கள். அப்புறம் மிக்ஸி ஜாரை வச்சுட்டு அது கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சமாக வெள்ளைப்பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதை எல்லாத்தையும் போட்டு லைட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். வச்சு குக்கர் நல்லா காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுறோம். நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அது ஒரு சின்ன ஸ்பூனில் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நல்லா சூடாகிடுச்சா? நல்லா சூடானோடனே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு நார்மல் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று, ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுருங்க. அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுது போட்டுருங்க. இதான் இவ்வளோ இருக்குது, அதை போட்டுருங்க. போட்டு ஒரு கிண்டுக்குங்க வந்துடும். அப்புறம் ஒரு 4 தக்காளி நல்லா பழமாக பார்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுருங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிண்டி விட்டுருங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா நான் போட்டிருக்கேன் 3. அதனால என்ன பண்ணலாம், உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ போடுங்க. குழந்தைங்கும் போது காரம் கம்மியாக போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், சின்ன ஸ்பூனில் சில்லி பவுட்ரு. நான் வந்து இந்த பவுலுக்கு ஒரு பவுல் தான் எடுத்துருக்கேன் அரிசி, அதை போட்டுருங்க. நம்ம எந்த அளவுக்கு அரிசி எதில் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு ஒரு பவுல் அரிசி எடுத்தோம்னா ஒரு 2 பவுல் தண்ணி ஊற்றுங்க. அதுக்கு மேலே ஊற்றாதீங்க. நான் வந்து குருணை எடுத்துருக்கேன், பிரியாணி குருணை. அந்த குருணைனால தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 பவுல் தண்ணி ஊற்றுங்க போதும். ரொம்ப ஊற்றுனீங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ வந்து கொஞ்சமாக புதினா இப்படி தூவி விட்டுக்குங்க. புதினா தூவி விட்டுட்டு நெய்யை ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு குக்கர் வச்சு மூடி வைக்கிறோம். மூடி வச்சுட்டு 2 விசில் விட்டிங்கன்னா போதும், அதுக்கு மேலே விட வேண்டாம். தக்காளி சாதம் ரெடி. சாப்பிட்டு பாருங்கள். அது கூட நான் வந்து கோவக்காய் பொரியல் வச்சுருக்கேன். சுட சுட தக்காளி சாதம். இதை வந்து நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸாக செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டுக்காரங்க ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்களா, அவங்களுக்குலாம் டக்குன்னு செஞ்சு கொடுங்க. இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கடையில் போய் அவங்க பிரியாணி சாப்பிடவே மாட்டாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் சொன்ன மாதிரி.